முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என் மீது ஆத்திரத்தோடு 5 மாதம் கழித்து எஃப்ஐஆர் போட்டு 1 வருடம் கழித்து சார்ஜ் ஷீட் போட்டார்கள். நான் குற்றம் சாட்டுகிறேன் என்ற புத்தகத்தை நான் எழுதியதற்காக அதை வெளியிட்டவர் பழனிடுமாறன், வாங்கியவர் மறைந்த லட்சிய கவிஞர் இன்குலாம். அந்த பேச்சுக்காக என் மீது 124A தேச துரோக குற்றச்சாட்டு வழக்கம், 153(1) மக்களிடத்திலே மோதுதல் ஏற்படும் குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 124A குற்றப்பிரிவில் யாராவது இறந்திருந்தால் மரண தண்டனை கொடுக்கலாம், இல்லாவிட்டால் ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். ஏற்கனவே கலைஞர் சர்க்கார் என் மீது ஒரு தேச துரோக வழக்கு போட்டு அதில் நான் பேசியதை மறுக்காமல் அந்த வழக்கில் விடுதலை பெற்று 6 மாதம் ஆகிறது. நாட்டு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெரிய வேண்டும், லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்படும் போது அங்கிருந்த திமுக சர்க்கார் இன்றைய செயல் தலைவர் முதல்வராக 6 மாதத்துக்குள் வருவேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்க இவரும் சேர்ந்துதான் அந்த லட்சக்கணக்கான தமிழர்களை படுகொலை செய்வதற்கு இந்திய அரசு ராணுவ உதவி செய்து விடுதலை புலிகளை அழித்து மக்களையும் அழிக்க வேண்டும் என்று செய்தது. இந்த மன்னிக்க முடியாத இனப்படுகொலையை செய்த, இன துரோகத்தை செய்த இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதால் தான் நான் ஜாமீன் போடவில்லை. ஆனால் மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் எங்காவது ஒரு மறியல் போராட்டம் நடத்தினால் நான் நடவடிக்கை எடுப்பேன். அவரவர்கள் அவரவர் வேலையை பார்க்க வேண்டும், என்னை பார்க்க சிறைக்கு வரக்கூடாது. திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன், மறுமலர்ச்சி திமுகவில் எங்காவது யாராவது ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கட்சி நடவடிக்கை எடுக்கும். எந்த ஆர்ப்பாட்டமும் நடத்தக்கூடாது. நான் இந்த மக்களுக்கு 2009 நடந்த இனப்படுகொலை உண்மையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நான் ஜாமீன் போடாமல் ஜெயிலுக்கு போகிறேன். நான் மீண்டும் மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒன்றிய நகர செயலாளர்களுக்கும் அணி